பிரைஸ் லார்ட். தேவனுடைய வார்த்தை குறித்து பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம். 14 நவம்பர் 2025 ஈவினிங் 5:50 பிஎம்ல நம்ம ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கிறோம். யாத்திராகம் 14வது அதிகாரம் 25வது வசனம். அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கல்லவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். ஹalleluya. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விடுவித்து கூட்டிக் கொண்டு வந்து கொண்டிருக்கும்போது அத்தனை 430 வருடம் அடிமைத்தனமாக வைத்து ஆளுகை செய்த அந்த பார்வோனுடைய இருதயம், அவங்க ஜனங்களுடைய இருதயம் கடினப்படுத்தினார் கர்த்தர். ஸோ அவர்கள் என்ன பண்ணுகிறாங்க, இஸ்ரவேலர்களை பின் தொடர்ந்து வருகிறார்கள். இஸ்ரவேலர்களே பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வவல்லமையுள்ள கர்த்தர் செங்கடலை கீழ்காற்றை அடிக்க செய்து என்ன பண்ணுகிறாரு, இது மோசேயினுடைய கோலை நீட்டினவுடன் செங்கடலை இரண்டாக பிளந்த தேவனாகிய கர்த்தர். நீங்கள் அந்த இடத்துல தான் தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னு சொல்லி நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஏன்னா செங்கடலை பிளந்து விட்டார். அந்த இடத்துல ஓகே நடந்து போங்கன்னு சொல்லவில்லை. இரவெல்லாம் கீழ்காற்றை வீச செய்கிறார். ஹalleluya. கீழ்காற்றை வீச செய்கிற தேவனாகிய கர்த்தர் அது வறண்ட நிலமாக தடமாக மாற்றுகிறார். இருபுறமும் மதில் சுவராக அந்த சமுத்திரத்தினுடைய தண்ணீர் எழும்பி நிற்கிறது. இஸ்ரவேலர்கள் நடக்கிறதுக்கு வழி கொடுக்கிறது. ஹalleluya. அந்த க்ஷணத்தில் பார்வோனும் அவருடைய ரதங்களோடு குதிரை வீரர்களோடு அவர்களுடைய ஜனங்களோடு பின்துரத்தி வருகிறார். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சமுத்திரத்தின் மத்தியிலிருந்து கரை ஏறி மேலே வருகிறாங்க. பின்புறமாக யார் வருகிறாங்க? பார்வோனும் அவனுடைய சேனைகளும் பின்துரத்தி வருகிறாங்க. பாருங்க, இந்த இடத்துல தேவனுடைய கரம் எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது, அவருடைய இருதயம் எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. தன்னுடைய ஜனங்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு அது ரட்சிப்பான வழியாக பாதையாக வைத்திருக்கிற பட்சத்தில் அந்த ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பின அந்த சத்துருக்களுக்கு அதே வழி அழிவின் பாதையாக நிர்ணயித்து வைத்திருக்கிறார். இந்த இடத்துல நம்ம தேவனுடைய அன்பும் அக்கறையும் கர்த்தர் எழும்பி யுத்தம் செய்கிறதையும் நம்மளால் நல்லா கவனிக்க முடிகிறது. கீழ்காற்று வீச செய்து அந்த தண்ணீரின் மத்தியில் வறண்ட நிலமாக பாதையாக மாற்றி கொடுத்து அதில் நடத்தி கொண்டு வருகிறார். அதே க்ஷணத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து கொண்டு வருகிறாங்க. அவர்களுக்கு அது ஆசீர்வாதத்தினுடைய பாதுகாப்பினுடைய ஒரு பாதையாக, செழிப்பின் பாதையாக இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய சத்துருக்களுக்கும் அது அழிவின் பாதையாக இருக்கிறது. அவர்களை பின் துரத்தி வந்த அத்தனை பேரும் என்ன பண்ணுகிறாங்க, அந்த சமுத்திரத்திலே விழ தள்ளி, முக்கியமான விஷயம், கலங்கச் செய்கிறார். பாருங்க, 14வது யாத்திராகமும் 25வது வசனத்தில் கர்த்தர் அழகாக சொல்லுகிறார். அந்த பார்வோன் ராஜா சொல்லுகிறாரு, இதோ ரதங்களிலிருந்து உருளைகள்லாம் கலண்டு விழுந்து ஓடுது. ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியல, ரதங்களை ஓட்டி செல்ல முடியலை. அடுத்தது ரதங்களை வருத்தத்தோடே அதிலிருந்து எப்படியா நம்ம வெளியில் வந்துடலாம், இல்லாட்டி திருப்பினாலும் நம்ம எகிப்துக்கு போயிடலான்னு அவங்க நினைக்கும் போது அது கூட அவங்களால செய்ய முடியல. அப்போ அந்த ரதங்களை வருத்தத்தோடு நடத்துகிற ஒரு காரியமாக அவங்களுக்கு இருந்திருக்கிறது. அப்போ தான் பார்வோன் சொல்லுகிறாரு, இது மனிதர்களுடைய கரம் அல்ல, இஸ்ரவேலரை விட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எகிப்துக்கு ஓடி போயிடலாம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கர்த்தருடைய யுத்தம், இதிலிருந்து நம்ம வேதத்தில் அநேக பழைய ஏற்பாடு காலத்தில் ரொம்ப அழகாக அற்புதமாக அவருடைய வல்லமையை நம்ம பார்க்க முடியும். ஸோ இஸ்ரவேலர் ஜனங்களுக்கு, கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாதையாக இருந்தால் அவங்களுடைய சத்துருக்கள் அதில் உட்பிரவேசிக்கணும், அவர்களை மறுபடியும் அழிக்கணும், அவர்களை மறுபடியும் தன்னுடைய கரத்தின் கீழே அடிமைகள் ஆக்கி கொள்ளணும்னு நினச்சா அவர்களையும் அவர்களுடைய சகாலவற்றையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவார். ஸோ எப்பொழுதுமே நம்ம கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடாது.
கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளை நாம் பார்த்து வியந்து நடப்பதோடு மாத்திரமல்ல, பயபக்தியோடு கைக்கொண்டு நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையிலும் இஸ்ரவேல ஜனங்களுக்காக செய்த தேவனாய கர்த்தர் அவர் உங்களுக்காகவும் இறங்கி உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சத்துருக்களாக இருந்தாலும், அவர் பெரிய கோலியாத்தாகவே இருந்தாலும், இல்லை பீறிட்டு போடுகிற இது சிம்சோனுக்கு விரோதமாக எழும்பி வந்த சிங்கம் போல கர்ஷித்து வந்தாலும் கர்த்தரை இறங்கி யுத்தம் செய்வார். ஹalleluya. ஸோ இந்த வசனத்தில் இன்னமும் நிறைய சத்தியங்கள் இருக்குது. அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் ஃபார் யவன சந்ததிக்காக. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ நீங்கள் எந்த விதமான பாதைகளை ஓடிக்கொண்டு இருந்தாலும், பிரயாணித்து கொண்டு இருந்தாலும் பீச்சியாக தைரியமாக இருங்க. உங்களை காக்கிற ஒரு கரம் உண்டு, பாதுகாக்க வல்லமையில் ஒரு தெய்வன் உண்டு. அந்த வல்லமையில் தேவனுடைய கரம் பராக்கிரமம் செய்யும். ஹalleluya. Have a nice day. Praise Lord.